ஜோ கிச்சனில் கொஞ்சம் வித்தியாசமாக ரசகுல்லா சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். ரசகுல்லா சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஒரு டீப்பான ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். பாயசத்தோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மில்கோட குவான்டிட்டியை அதிகமாகவோ கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ மில்க் வந்து பொங்கி வராமல் நம்ம வந்து நல்லா கொதிக்க கொதிக்க கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்கவும் பிடிக்காது நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தால். இப்போ வந்து வறுத்த சேமியாவை இதில் சேர்த்திக்கிறோம். இது ரொம்ப மெல்லிசான பாயசத்துக்கான ஒரு சேமியா. இப்போ நார்மல் சேமியா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அப்படியே உதுத்து விட்ட மாதிரி வந்து போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எந்த சேமியாவாக இருந்தாலும் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்வீட்டை ஆட் பண்ணணும். சுகரோ மில்க்மேடோ எந்த ஸ்வீட்டுமே ஆட் பண்ணணும். இப்போ முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் ஒரு கேன் மில்க்மேடு வந்து ஆட் பண்ணுறேன். மில்க்மேடு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அப்புறம் அந்த கலரும் வந்து கொடுக்கும். அந்த பால் சூடாக இருக்கிறதுலையே நல்லா மிக்ஸ் ஆகி கலர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு லைட் எல்லோயிஷ் ஷேடு வந்துடும். இப்போ ரசகுல்லா இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இது ரோஸ் எசன்ஸ் சேர்த்துனது, அதனால் இந்த கலரில் இருக்குது, இல்லாட்டி ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ வந்து இதை அந்த மில்கோட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க விட தேவையில்லை. இப்போ இந்த சேமியாவும் இதுவும் ரசகுல்லாவும் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி திராட்சை கொஞ்சம் நிறையா போட்டு ஒரு 1 or 2 டீஸ்பூன் நெய்யில் விட்டு வறுத்துட்டு பாயசத்தோடு சேர்த்திக்கலாம். நெய் வந்து ரொம்ப போட வேண்டாம். இப்போ கொஞ்சோண்டு அதிகமாக தனியாக வந்து நான் குங்குமப்பூவை மில்கில் சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குங்குமப்பூ ஃப்ளேவரோட ரசகுல்லா சேமியா பாயாசம் தயாராகிருச்சு. இந்த வித்தியாசமான சுவையில் செஞ்ச பாயாசத்தை கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.